பால்வாடி சத்து மாவுனால எப்பவும் புட்டும் இடியாப்பம் தானா அப்படின்னு சொல்லி என் பையன் கேட்டுட்டு இருப்பான். அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த பிஸ்கட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வந்து 1/4 கப் பாலில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி பண்ணும்போது சர்க்கரை வந்து நமக்கு நல்லாவே கரைஞ்சி வந்துடும். இது என்னமோ ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையே போதும். ஏன்னா அந்த மாவில் ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்பு இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மிக்சரை வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணால் பட்டரும் வந்து ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். 1 கப் வந்து பால்வாடி சத்து மாவும் அப்புறமா வந்து பைண்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவும் சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம பால் காய்ச்சி வச்சிருக்கோம்ல நாட்டு சக்கரை சேர்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். அவ தேய்ச்சி எடுத்துட்டு வந்து நம்மகிட்ட வந்து ஏதாவது கட்டர் இருந்தா கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது பாட்டில் மூடியை வச்சு வந்து நம்ம ரவுண்டா கட் பண்ணி நமக்கு தேவையான டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். 180 டிகிரில வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவன்ல வந்து அதே 180 டிகிரில ஒரு 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தா கரெக்டா பிஸ்கட் வந்து ரெடி ஆயிரும். ரெசிபியை சமையல் சூப்பர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல தான் எடுத்து செஞ்சு பார்த்தேன். ஆனா உண்மையிலே நல்லா தான் வந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு.